பார்த்தீங்கன்னா சூப்பரான சோயா கிரேவி வந்து நம்ம எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி ஒரு சோயா கிரேவி. நான் போன விளாக் பார்த்துருந்தீங்கன்னா பிரியாணி போட்டிருப்பேன். அந்த பிரியாணி வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது பிளேனா, அப்படிங்கிறனால நான் அந்த கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ இது அடுத்த நாள் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் இதுக்கு சோயா வந்து நல்லா இது பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை சைடு எடுத்து வச்சிடலாம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னா ரொம்ப சிம்பிள் மசாலாஸ் தான், ரொம்ப போட்டு ரொம்ப மசாலா இது பண்ண போகிறதில்ல. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா, ஓகேவா? அப்புறம் மல்லி இலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். சொல்லுவாங்க கடை நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புங்க, சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோம். அப்படிங்கனால பூண்டு வந்து நச்சு எடுத்துக்கிட்டேன் நான். இதோட வாசனைக்கு சூப்பராகவே இருக்கும். அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்குது. அதனால் இது வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை. அப்படிங்கிறனால நான் வெறும் பூண்டு மட்டும் தான் போடுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து வெங்காயம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துருவோம் நம்ம. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வதங்கணும் இல்லையா, அதனால லைட்டாக கொஞ்சம் சொல்லி உப்பு. இந்த உப்போடு சேர்த்து இந்த வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். அப்படிதான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு, ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, அதனால் கொஞ்சம் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி இதில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் உங்கள் உப்பு தேவைப்பட்டால் தான் போடணும், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் நான் ஓப்பன் பண்ணியாச்சு. 2 நிமிஷம் மூடி வச்சுன்னா தக்காளி வந்து சீக்கிரத்துக்குள்ள வெந்துடும். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து நம்மளோட சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். இது வந்து குழம்பு மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு நம்ம, அதனால் இது என்ன செய்கிறேன்னா நல்ல இதை ஒரு அட்டை ஃபுல்லாக வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் நான் இதில் திரும்பியும் சொல்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே நான் சேர்க்கலை. அதனால் இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா சோயா, இதையும் இதுக்குள்ளே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளான ஒரு கிரேவியாகவும் இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதனால தான் ஒரு சிக்கன் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால சிக்கன் மாதிரி தாங்க, சிக்கன் இல்லை. ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் மூடி வச்சு அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் இல்லையா நமக்கு, அதனால் மறுபடியும் மூடி வச்சிடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் டு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் பார்க்கலாம். அப்பப்போ வந்து என்ன செஞ்சுக்கோங்க, கிளறி விட்டுக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா நமக்கு. அதனால் நான் யாருக்குமே சிம்மில் தான் வச்சுருக்கனால அப்பப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படியே ஒரு பரட்டை விட்டுட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் இது வேகவும் செய்யும், அடி பிடிக்காமையும் இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் திரும்ப மூடி வச்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோயா கிரேவி ரெடி. இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லி இலையை போட்டு நம்ம இறக்கி
சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி. ஸோ வாங்க ஒரு சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம், சோயா பிரியாணி. இதை எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.